மெதுவாவா உருண்டு வரேன்னு உடஞ்சு வந்துடாத. கடவுள் கொடுத்த வரத்துல நீ ஒண்ணு இந்த சம்மருக்கு. ஆனாலும் உன்னை நான் அப்படியே வாங்கிட மாட்டேன். நிறைய விஷயங்களை செக் பண்ணி தான் வாங்குவேன். என்னென்ன செக் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் வாங்கும்போது 2 கிலோவுக்கு கம்மியா வாட்டர்மெலன் சூஸ் பண்ணாதீங்க. வாட்டர்மெலனை பொறுத்தளவு வெயிட் கூட தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், வாட்டர்மெலனோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து மஞ்சள் நிறத்துல மாறி இருக்கும். அந்த பழம் கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மூணாவது விஷயம், தட்டி பார்த்து வாங்கணும். தட்டும் போது எல்லா இடமும் ஒரே மாதிரி டம்னு சத்தம் கேட்கணும். அப்படி தட்டும் போது ஒரு இடம் கடினமாவும் ஒரு இடம் மென்மையாவும் இருந்தா அதுல ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். நாலாவது விஷயம், வாட்டர்மெலனோட தோல் இயற்கைக்கு மாறா இருக்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம், வாட்டர்மெலனை கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இடமும் ஒரே கலர்ல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல மஞ்சளாவும் ஒரு இடத்துல சகப்பாவும். ஆறாவது விஷயம், இது ரொம்ப தப்புங்க. பஞ்சு எடுத்து பழத்துல வச்சு பார்த்தா சகப்பு ஒட்டதான் செய்யும். இதுல ரசாயனம் கலந்துருக்குன்னு சொல்ல முடியாது. ரசாயனம் கலந்துருக்குன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இல்லாம ஃபுல்லா ரெட்டா இருக்கும். ஏழாவது விஷயம், தண்ணியில போட்டு பாருங்க கலர் பிரியுதா பிரியலையா. இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சு பார்த்து வாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.